ஆரம்பிச்சு ஒரு 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 ஸ்லோகம் சொல்றது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹாதித்ய தத்ர தத்ர ஸ்திதாத் பகூன் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரிய இதிராஜோ ஜகத்குரு சர்வசாஸ்திரசாராணி ஸ்வக்தானி த்வி சப்ததி சமாஹிருத விதாசு பூரிதானா மகாயசः வைஷ்ணவேபியோ பிரவாச்சக சிஷ்யோ கருணார்ணவஹ அப்படின்னு இந்த ஸ்லோகம். இது பிரபன்னாமிரதத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகம். உடையவர் தன்னுடைய வைஷ்ணவரான சிஷ்யர்களுக்காக தன்னுடைய கிருப்பையினால கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர், ஏன்னா மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் யோகிதை பார்த்து மாத்திரமே மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி உடையவர் இல்ல கிருப்பை தான் முக்கியம், ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசை குறிக்கோளாக வைத்து நமக்கு மோட்சத்தை பெருமாள் கிட்ட வாங்கி கொடுத்தோம். அதனால அவருக்கு கிருப்பா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியர் இருக்கிற உடையவர், அத்தனை கிருப்பையோடு இருக்கிறவர். அவர் ஒரு 73 வார்த்தைகள் சொல்றார். இதெல்லாம் அவசியம் இருக்கணும் அப்படின்னு அவர் நிர்தாரணம் பண்ணுகிறார் தன்னுடைய சிஷ்யனுக்கு. வைஷ்ணவர்கள் அப்படின்னு இருக்கணும் அப்படி சொன்ன அவருடைய வார்த்தைகளுக்கு வங்கிபுரத்தை நம்பி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த சுவாமி இதெல்லாம் ஒரு வைஷ்ணவன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்றப்போ ஒரு 83 விரோதிகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு, விரோதிகள் அறுக்கணும்னு ராமனுஜர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணுறார். இது கண்டிப்பா இருக்கக்கூடாது, இது பெரிய விரோதி உங்களுக்கு அப்படின்னு. இந்த விரோதிகள்லாம் கழிச்சாதான் நம்ம தனியா தெரிய முடியும். அப்படி வைஷ்ணவன் அப்படின்னாவே அவன் வாழ்க்கை, அவன் நடந்துக்கிறத வச்சு அவன் வெள்ள சாதாரண ஆளுக்கு போல இல்ல, வெள்ள வேற மாதிரி இருக்கான்னு பார்க்கிறவா வயிறறியணும். அப்படி சொரூபத்தை வளர்த்துக்கணும். இன்னைக்கு முதல் கொண்டு வாரத்துக்கு ஒரு சொரூபம், ஓரளவுக்கு முதல் சுலபமா இருக்கிறத மாத்திரமே சொல்லுகிறேன். அப்புறமா அவசியமா இருக்கிறத 83 ஒரு 50 பிடிச்சா தானே நம்ம ஜஸ்ட் பாஸ் அதை வாங்க முடியும். அதனால இப்ப இருந்து இது இப்ப நீங்க கேட்டுட்டீங்கன்னா நீங்க இது நாளைக்கு ஆரம்பிச்சு அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கை கொண்டு தரணும். உடனே கொண்டு வர முடியுமா அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. எது இருக்கோ அதை விட்டுருங்க, எது நம்ம கிட்ட இல்லைன்னா அதை எழுதி நம்ம பழக்கப்படுத்தணும்னா 2-3 நாளாவது அதை யோசிச்சு அதை பண்ணாதான் வரும். பண்ணி பார்க்கணும், அவசியத்தை கொண்டு வந்துடணும். முடியாது, இது எங்களால முடியாதுங்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா உடையவர் சொல்லிட்டாதான் நீங்க எப்படி சான்ஸ் எடுப்பீங்க? சான்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொரூபம் இல்லைன்னு அர்த்தம். சொரூபம் இல்லாத வாழ்க்கை எப்படி வைகுண்டம் கிடையாது. உடையவருடைய சிஷ்யர்கள்னா 83 இருந்தது, ஒரு 50 வச்சிருந்தோம்னா தான் நல்லா இருக்கும். அதனால முதல் முயற்சியா ஒரு வருஷத்துக்கு 52 பேரும் விட்டுருங்க, 50 வச்சிருக்காங்க. அடுத்த திருவாடி போறோங்கிறப்ப 50 இருக்கும் நம்ம கிட்ட, 50 சொரூபம் இருக்குது அப்படின்னு எழுதி வச்ச பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடணும். நீங்க இப்ப நாளையில இருந்து இதை ஃபாலோ பண்ணும். இதை ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு பல சந்தேகம் வரும். அதனால இன்னைக்கே சந்தேகத்துக்கு ஏறக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அது சரியா தப்பா, இதுல எப்படி வருது, இது கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது வரும். அப்பப்ப காலட்சேப பூஜை 14 மணிக்கு கேளுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு, இதை ஃபாலோ இன்னைக்கே எடுத்துக்கூடாது. இன்னைக்கு எடுத்தோடனே இன்னைக்கு முடிச்சோடனே எனக்கு இதுல சந்தேகம் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. முதல் ஃபாலோ பண்ணுங்க, சந்தேகம் வரும். சிலது முடியாம கூட இருக்கலாம். அப்படி முடியலன்னா சொல்லுங்க, அது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். முதல் இன்னைக்கு என்ன விரோதி எடுத்துக்கிட்டோம்னா, எப்போதுமே ஆரம்பிக்கிறப்ப தூக்கத்துல இருந்து தானே ஆரம்பிக்கணும். தூங்கினாதான் அடுத்த நாள் காலையில எழுந்திக்கிறது. அப்போ சயன விரோதி அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்க ஒரு 26 விஷயங்கள் சயனத்துல சாதிச்சிருக்க. வெறும் தூக்கம் தான். தூக்கத்துல 26 விரோதிகள் இருக்கு, அது இல்லாம இருக்கணும். அப்ப 26 சொல்லிடுவேன், 26 ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரியா? சயன விரோதி முதல் சேர்ச்சா ஒவ்வொன்னா சொல்றேன். நம்பர் போட்டு நீங்க எழுதிக்கோங்க, பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 26 தெரியாத வழக்கு யூடியூப்ல இருக்கும், யூடியூப்ல போய் கேட்டு செக் பண்ணி எழுதிக்கோங்க. சயன விரோதினா சம்சாரிகள் கிரகங்களில் சைனிக்கியம், அவருடைய சைனிக்கியம், அவர்கள் படுக்கையில் சைனிக்கியம், அவர்கள் கார்கடையில் சைனிக்கியம், அவர்களுக்கு கீழாக சைனிக்கியம், அவர்களுக்கு தான் சைக்க இடம் கொடுக்கையும், அவர்கள் சைக்கும் இடத்தை சுத்தி பண்ணாமையும், ஸ்ரீ வைஷ்ணவ பவனங்களிலே சைனியாமையும், அவருடன் சமப்பிரபத்தி பக்தியா சைனிக்கையும், அவர்கள் திருப்படுக்கையிலே மிதியாமல் சைனிக்கையும், அவர்கள் ஸ்ரீ பாத தேசத்திலே சகிக்க பூசுகையும், அவர்கள் கீழே கண்வளர தான் உயரத்திலே சகிக்கையும், தான் அவர்கள் சகிக்கும் இடத்து கெடாமல் சகிக்கையும், அவர்கள் கண்வளர்ந்த இடத்து
தனக்கு சுத்தி பண்ணுகையும் விகித விஷயம் என்று விஷயப்பிரபலனாய் சகசயிக்கையும் தானமின்றே செய்கையும் ஆச்சாரிய ஸ்மரண நிஷ்டமின்றே செய்கையும் தேக யாத்திர பிரவசனாய் செய்கையும் ஆத்ம யாத்திர சிந்தா பிரவசனாய் சகியாயும் பகவத் ஆச்சாரிய சந்ததை பூஜமின்றே கால் நீட்டி செய்கையும் திருமுற்றம் திருப்பள்ளி அறிய ஆச்சாரியன் திருமலையை கார்கடை கொண்டு செய்கையும் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண வேண்டிய காலத்திலே செய்கையும் ஆச்சாரியன் கண்மலர்ந்ததற்கு முன்னே செய்கையும் ஆச்சாரியன் எழுப்ப செய்தே சயனித்திருக்கையும் என்கை அப்படின்னு 26 விரோதிகளை நமக்கு சொல்லிருக்காரு. 26 இல்லாம பார்க்கிறோம். தூக்கத்துல இல்ல, படுக்கிறதுல. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னா சொல்லுகிறேன், நீங்க எழுதிக்கோங்க. முதல் 1 என்ன அப்படின்னா, சம்சாரிகள் கிரகத்திலே சயனிக்கையும் சமாஷணமாக வீட்டுல போய் தூங்கக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க நாளைக்கு கேளுங்க. முதல் நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு இந்த சந்தேகத்தை யாருமே கேட்கக்கூடாது. நான் சொல்றது எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஆடிப்போறோம், நாளைக்கு இருந்து தொடங்குங்க. சிலது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இருந்துச்சுன்னா நாளைக்கு கேளுங்க. இன்னைக்கே கேட்கவே கூடாது. முதல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் கேட்கணும். முதல் சம்சாரிகளோட கிரகங்கள்ல போய் சயனிக்கூடாது. சமாஷம் ஆகாத வீட்டுல போய் படுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரபந்தம் ஆகவே போய் படுக்கவே கூடாது. 1. 2வது, அவங்க வீட்டுல தான் படுக்கூடாது. அவங்க கூட படுத்துக்கலாமா அப்படின்னு யாரோ நண்பர்கள் இருப்பார், உங்களுக்கு தோழிகள் இருப்பார், உங்களுக்கு சமாஷம் ஆகாம இருக்கும். அப்ப அவங்க கூட போய் படுத்துக்கலாமா? அவங்க வீட்டுல படுக்கல, எங்க வீட்டுல அவங்க கூட படுத்துக்கிறாங்க. உங்க வீடு வைஷ்ணவ கிரகம் தானே, அப்ப எங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அவங்களையும் படுக்க வச்சு நானும் படுத்துக்கிட்டோமா அப்படின்னா அவங்க கூட படுக்கக்கூடாது. இது 2வது. அவர்களோடு சயனிக்கையும் சம்சாரிகள் கூட சயனிக்க கூடாது, கூட சேர்ந்து படுக்க கூடாது. 3வது, அவர்கள் படுக்கையிலே சயனிக்கையும். சரி, அவங்க படுக்கல, அவங்க படுத்திருந்த படுக்கையில மற்ற படுத்துக்கணுமா? அவ படுத்து உபயோகப்படுத்துற படுக்கையிலே படுக்கூடாது. சரியா? இது 3வது. அவர்கள் படுக்கையில் சயனிக்கையும். 4வது, இதெல்லாம் சரி சாமி, எங்கிறது யாத்திரை போறப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னா, அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கும். அவங்க கால் கடியிலையாவது போய் படுக்காம இருக்கும், எங்கிறது உயர்ந்த இடத்துலயாவது சயனிக்கும். 4வது, அவர்கள் கார்கடையிலே சயனிக்கும். அவ திருவடி கீழே படுக்க விட, அவ காலு கீழே படுக்க. உங்களுக்கு சமாச்சாரமா இருக்கு. நம்மளுக்கு இந்த வசதி இல்லை. அந்த சங்கு சக்கர லாஞ்சனம் நம்ம சரீரத்துல இருக்கு. அதுக்கு மாதிரி கொடுக்க வேண்டாம போய் அவங்க காலில் போய் கீழே படுத்துக்கிறதா அப்படியே படுக்கூடாது. 4 1, சம்சாரிகளுடைய கிரகங்கள்ல போய் சனிக்கூடாது. சமாஷம் ஆகாதவாள் தான் சம்சாரிகள் தான். முதல்ல சம்சாரிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. அவளும் பகவத் பக்தியில் தான் அப்படின்னா, பகவத் பக்தியில சமாஷனம் ஆகலையே. சமாஷனம் ஆகாதவள் தான் சம்சாரிகள் தான். சமாஷனம் ஆனதா மாத்திரமே ஸ்ரீ வைஷ்ணவன். இது பின்னாடியும் உங்களுக்கு புரியும். அதனால சம்சாரிகளுடைய கிரகங்கள்ல போய் தங்கக்கூடாது. 2வது, அவர்களோடு சேர்ந்து சயனிக்க கூடாது. எங்க யாத்திரை போனோம், சமாஷனம் ஆகாத வந்துட்டா, இப்ப 2 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து படுக்கையில படுத்துக்கலாமா அப்படின்னா படுக்க கூடாது. 3வது, அவர்கள் படுக்கையிலே சயனிக்க. அவ போட்டு வச்சிருந்தா, அவ வேணா படுக்கலன்னு அந்த பக்கம் போயிட்டான், அவ பெட்ஷீட் எல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னா படுத்துக்கலாமா அப்படின்னா அவளுக்கு தான் மயக்கமா இல்லையே. அவளுடைய படுக்கையில போய், அவ படுக்கையில போடக்கூடாதுன்னா, அவ படுக்கையில நாங்க இங்க போய் படுத்தோம்னா அவ அழகணியா, அவ பெட்ஷீட்டை உங்களுக்கு கொடுத்துருப்பா, நாங்க இது வச்சுக்கோங்க, அதையும் உபயோகப்படுத்தக்கூடாது. அது 3வது. 4வது, அவர்கள் கார்கடையிலே சயனிக்கும். அவ காலுக்கீழே படுக்கக்கூடாது. அது எங்க படுக்க ட்ரெயினோ எங்க டிராவல் பண்றாங்க, உயர்ந்த ஸ்தானத்துல படுக்கிற மாதிரி படுக்கு. 5வது, அவர்களுக்கு கீழே சயனிக்கும். அவன் மேத்துல படுத்திருக்க, நீங்க கீழே படுக்கலாமா படுக்கூடாது. சம்சாரிகள் மேல படுத்து நீங்க அதை உங்களுக்கு தான் சொல்லிருப்போம், அவங்க உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்க. இப்ப நீங்க போய் கீழே படுத்துக்கலாமா? சம்சாரிகள் மேல படுத்துருக்காரு, நீங்க படுத்துக்கலாமா அப்படின்னா நீங்க படுத்துக்கோங்க, என்ன பண்ணுங்க. அது உங்க சரீரத்துல சங்கு சக்கர லாஞ்சனமா இருக்கு, அதுக்கான மதிப்பு கொடுக்கணும், படுக்கணும். இது நீங்க தான் கொஞ்சம் இங்கிதமா புரிஞ்சுக்கணும். உங்க வீட்லயும் கூட யாராவது சமாஷனமாக காத்தவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் நான் கீழே படுக்க வச்சுட்டு நான் மேலையா படுக்கிறதுனால அசடா கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுக்கு இன்னும் சமாஷனம் ஆகல, அவங்க திருமேனில சங்கு சக்கர லாஞ்சனம் இல்லை, உங்க திருமேனில சங்கு சக்கர லாஞ்சனம் இருக்கு. அதுக்குதான் மதிப்போலிய திரும்பி அவங்க உறவுகளை தள்ளிச்சு. உங்களுக்கு சமாஷனம் ஆயிருக்கு. நீங்க ஒரு சம்சாரி கீழே படுக்கிறதுக்கு இல்லை. அவ உங்க சொந்தமாக கூட இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்க வீட்டுக்காரா இருக்கலாம், உங்க குழந்தைகளா இருக்கலாம். ஆனா என்ன சங்கு சக்கர லாஞ்சனம் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுலயே ஆட்பட்டு எங்கனால அப்படி இருக்க முடியுதுன்னா அப்புறம் நீங்க மோட்சத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நீங்க எப்படி வித்தியாசப்பட்டு இருப்பீங்க? அப்ப நீங்க மற்ற சம்சாரிகள் போலதான், நீங்க சம்சாரத்துல தான் உழந்துட்டு இருப்பீங்க. ஒரு தெளிவு பிறக்கணும். அதுக்காக அவங்க மேல அன்பு காட்ட வேண்டாம்னு சொல்லல.
அப்படியெல்லாம் கிடைச்சது. அதுக்காக அவங்களுக்கு அவங்க காலில் போய் தான் படுத்துக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஆகாத காரியம். முதல்ல உங்களுக்கு இருக்கிற கௌரவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க திரும்ப இல்லை சனி சக்கரம் இருக்கு. அதுக்காக உங்களுக்கு வேண்டாம இருக்கலாம், உங்க சரீரத்துக்கு அந்த மதிப்பு வேண்டாம இருக்குல்ல. அந்த பெருமாளுடைய லாஞ்சனம் பண்ணப்பட்ட திருமணி அதுக்கு மதிப்பு கொடுத்துதான் அதை கொண்டு போய் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அப்படி துணி வீசுற மாதிரி வீச முடியாது. அதனால அவர்களுக்கு அவங்களுக்கு கீழே கைனக்கூடாது. அவன் மெத்தல் படுத்துக்கிட்டு நாம என்ன கீழே படுத்துக்கிற நேரத்துல அப்படின்னு படக்கூடாது. அஞ்சாச்சா ஆறாவது, அவர்களுக்கு தான் சைனிக்கு இடம் கொடுக்கையும். நம்ம வீட்லயும் சம்சாரிகளுக்கு பெரும்பாலும் இடம் கொடுக்க கூடாது. இது கண்டிஷன் சப்ளை. ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல கொடுக்கல, ஆனா பெரும்பாலான பொதுவான விஷயங்கள்ல கொடுக்க கூடாது. நம்ம வீட்டுல வந்து என்னோட படுக்கல் நீ படுத்துக்கோ அப்படின்னு ஒரு சம்சாரி படுக்க வைக்கலாமா அப்படின்னா படுக்க வைக்க. அவர்களுக்கு தான் சயனிக்க இடம் கொடுக்கையும் அப்படி நம்ம ஏற்பாடு நம்ம வீட்டுல இடம் கொடுக்க கூடாது. சமாஷணம் ஆகாத வாழ்க்கை. ஏன்னா அவர்கள் சைனிக்கும் இடத்தை சுத்தி பண்ணாமையும் சரி, ஏதோ ஒரு கஷ்ட காலம், உடம்பு சரியில்லை, யாரோ வந்து தங்கிட்டான், அதெல்லாம் சொன்னேன். கண்டிஷன்ஸ் அப்ளை. சில பெரும்பாலான சமயங்கள்ல நீங்க அவாய்ட் பண்ற பாருங்க, சில சமயங்கள்ல அவாய்ட் பண்ண முடியாது. யாரோ சமாஷணம் ஆகல, உங்க சொந்தக்காரன் உங்க வீட்லயும் தங்கிட்டேன், என்ன பண்ண முடியும்? துரத்தவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். சில சந்தர்ப்பங்கள் அவ வந்து தங்க வேண்டி வந்து அவ வந்து தங்கிட்டு என்ன பண்றது, வீட்டுல படுத்துட்டா என்ன பண்றதுன்னா அவ படுத்த இடத்த சுத்தி பண்ணிட்டா. இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சுன்னா தப்பா தான் நினைப்பேன். நம்ம படுத்த இடத்தவங்களும் சுத்தம் பண்ணிட்டா. சுத்தம் பண்ணலன்னா நீங்க சுத்தமா இருக்க மாட்டீங்க. இது எப்படி கொஞ்சம் அப்படி நாசுக்கு எடுத்துட்டு போகணுமா நீங்க தான் எடுத்துட்டு போகணும். இது போய் அவங்க கிட்ட நீங்க ஏன் சொல்றீங்க, அப்படி தெரியாம பண்ணிக்க வேண்டியதான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. ஆனா அவங்க படுத்த இடத்துல சுத்தி பண்ணாம நீங்க எடுத்து வைக்க முடியும். ஏன்னா அவளுக்கு சமாஷணம் ஆகல. இது சொந்த வீடு இருந்துச்சுன்னா கஷ்டம் தான், எனக்கு புரிஞ்சுதான் இருக்கு. ஆனா நீங்க தனியா தான் பார்த்தாங்க. ஏன்னா உங்களுக்கு சமாஷணம் ஆயிருக்கு. உங்களுடைய கௌரவம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கௌரவம் வேண்டாம இருக்கலாம், ஆனா சங்கு சக்கர லாஞ்சனத்துக்கு நீங்க கௌரவம் கொடுத்துதான். அப்ப என்ன பண்ணும், அவ யாராவது வந்து நம்ம சொந்தக்காரங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னா அப்புறம் அவங்க கிளம்பி பண்ணோம்னா அந்த படுக்கையெல்லாம் சுத்தப்படுத்திதான், அதெல்லாம் துவச்சி போட்டு சுத்தம் படுத்திதான் அதை உபயோகப்படுத்த முடியாது. நம்ம சொந்தக்காரங்க தானே, ரொம்ப வேண்டியவங்க தானே அப்படின்னா அதை உபயோகப்படுத்திக்க முடியாது. வீடுங்கிறப்ப அப்புறம் பார்க்கலாம். வீட்லயே அப்படி இருந்துட்டு என்ன பண்றது, திருந்திரமா சுத்தம் பண்ண முடியும். அது ஒரு கஷ்டம் தான். நான் இன்னைக்கே கேள்வி கேட்காதே, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும், ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு கஷ்டம் எனக்கும் புரிஞ்சுதான் இருக்குது. அப்புறமா நான் சொல்றேன் 2-3 நாள் போகட்டும். வீட்லயே சமாஷணம் ஆகாது இருந்துட்டாங்க, நான் என்ன டெய்லி படுக்கையா துடைக்கிறது அப்படிங்க சந்தேகத்துக்கு போகாதீங்க. அது என்ன பண்றதுன்னு அப்புறம் சரியா. 7 ஆச்சா. 7 சம்சாரிகள் விஷயத்துல இந்த 7 நீங்க ஃபாலோ பண்ணித்தாங்க. ஒன்னும் கூட ஓடுறதுக்கு இல்ல, ஒண்ணு மாத்திரம் நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லி வீட்லயே சம்சாரிகள் இருந்துட்டு என்ன பண்றது. அது தவிர மித்த அவங்க விட்டுருங்க, இப்போதைக்கு வீட்டுல இருக்கிறவங்க விட்டுருங்க. மத்தவங்க யாரும் உங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அப்படி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க மாத்திரம் விட்டுருங்க. மத்தவங்க வெளியில இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க வேற வழியே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு தான் பார்க்கணும். வீட்டுல தங்க வைக்க கூடாது. வைஷ்ணவ கிரகத்துல சமாஷம் ஆகாதவன தங்க வைக்கிறது சொரூபம் இல்லை. அங்க வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எல்லாம் புழக்கம் தானே. அப்புறம் அவன் உங்க வீட்லயே தான் புழங்குதான். உங்களுக்கு சமாஷனமாக்க அவன் ஆகலை. அதான் சொரூப்ப கட்டுப்பாடு. அப்போ அப்படி ஆகம் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு பண்ணுங்க. சில சந்தர்ப்பம் தங்க வேண்டி வந்துடும், வேற வழியே இல்லாம பண்ண வேண்டும். அப்படி இருந்துச்சு என்ன பண்ண, அவன் படுத்துட்டா அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கீழே தான் நீங்க படுக்காம பாருங்க. அப்படி அவங்க கிளம்பி பண்ணவுடனே அந்த எதெல்லாம் படுக்கையெல்லாம் போய் படுத்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தப்படுத்துறது. அது மாத்திரம் தான் சைனிக்கிறதுல சொரூபம். இது சம்சாரிகள் விஷயத்துல. இந்த 7 எழுதியாச்சா. இது சம்சாரிகள் விஷயத்துல. நமக்கும் சமாஷணம் ஆகாதவங்க விஷயத்துல இருக்கிற சம்பந்தம். இப்போ சமாஷணம் ஆனவங்க வீட்டு எப்படி நடத்துக்கிறது. நம்ம எதாவது யாத்திரை போறோம், கூட வந்தவங்கள சமாஷணம் ஆனவங்க யாரோ ஒரு வீட்டுக்கு போறோம், அங்க சமாஷணம் ஆனவங்க வீட்டுக்கு தான் போறோம். அவங்க வீட்டுல எல்லாம் எப்படி நடத்துக்கிறது அப்படிங்கிறது 8ல இருந்து சொல்லுகிறார். வைஷ்ணவ பவனங்களிலே சைனிக்காமையும் யாராவது கூப்பிடுறாங்க, நீங்க ராத்திரி வேலையை எடுத்து எங்க வீட்டுல வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்ல நாங்க வரல ஐயோ அப்படின்னு எல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. வைஷ்ணவ கிரகத்துல சைனிக்கிறது பிராப்தம் கிடைச்சதுன்னா அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. சம்சாரிகளை வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு 100 தடவை யோசிக்கிறது. அதே ஒரு வைஷ்ணவன் நம்ம கிரகத்துல தங்க வைக்கிறப்போ இல்ல ஒரு வைஷ்ணவ கிரகத்துல போய் நம்ம தங்க வாங்கிட்டு வர்றது அப்படின்னா அப்புறம் நம்ம அவங்க வீட்டுல போய் தங்கலாமா, சுத்தமா இருக்குமா அப்படி எல்லாம் யோசிக்கக்கூடாது. வைஷ்ணவ கிரகமா நம்மளும் போக வேண்டியதுதான். யாராவது வைஷ்ணவர்கள் நம்ம வீட்டுல வந்து ஒரு நாள் தங்கிக்கிறேன்னு சொல்றோம்னா அவசியம் அவமதிக்க வேண்டியதுதான், அனுமதிக்க வேண்டியதுதான். இது 8வது.
அப்போ ஒரு வைஷ்ணவர் கிரகத்துல நாம் சைனிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னா நம்முடைய சைனிக்காம இருக்கக்கூடாது. நாங்க வெளியில எங்க தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவ கிரகத்துல தங்குறது அப்படின்னு அந்த பவனங்கள்ல தங்கணும். இது 8வது. 9வது, அவர்களுடன் சமப்பிரதிபத்தியாய் சைனிக்கியம். இப்ப வைஷ்ணவ கிரகத்துக்கு போயிட்டான், அவன் என்ன பண்ணுவான், போன நம்மளுக்கு கீழே படுக்கிறப்ப சமமான படுக்கல படுத்துக்க சொல்ற அப்படின்னா படுத்துக்கலாம் அப்படின்னா படுக்கூடாது. ஒரு வைஷ்ணவன் இருந்தானா, வைஷ்ணவன்னாவே நீங்க ஜாதி மதம் வயசு இதெல்லாம் பார்க்க கூடாது. வைஷ்ணவன் மட்டும்தான் பார்க்கணும், இது எல்லாத்தையும் அடிச்சிடணும். இப்போ ஒரு வைஷ்ணவ கிரகத்துக்கு போறீங்க, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்கிறா, இப்ப நம்ம எப்படி படுத்துக்கிறது அப்படின்னா அந்த வைஷ்ணவரை மேல படுக்க சொல்லிட்டு நம்ம கீழே படுத்துக்கிறப்பாரு. நீங்க படுக்கல படுங்க சார், நான் கீழே படுத்துக்கிறேன், எனக்கு கீழே தான் வசதிப்படும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு கீழே படுக்கிற பார்க்கணும். சரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே நம்மளுக்கு மேல படுக்கல படுத்தாதான் தூக்கம் வரும், நம்ம இங்க படுத்துக்கலாம், அந்த சுவாமி கீழே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு நல்ல படுக்கை கீழே போட்டு கொடுத்தோம். நம்ம மேல அவளுக்கு மேல படுத்துக்கலாமான்னா படுத்துக்கிறோம். அவன் எப்பேற்பட்டவளாக இருக்கிற வைஷ்ணவர்களும் மற்ற பார்க்கிறோம். வைஷ்ணவர்களோட சந்தோஷம் ஏற்படுது, அவங்களோட தூங்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருது. அது யாத்திரையோ இல்ல ரூம்போ இல்ல அவன் கிரகமோ இல்ல நம்ம வீட்டுக்கோ வந்துட்டா இப்ப எப்படி சைனிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு மேல உயர்ந்த இடத்து கொடுத்து கீழே சைனிக்கு. நம்ம போய் முதல் எடுத்து நான் மேல படுத்துக்கிறேன், நீங்க வேணா கீழே படுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்க மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், கீழே தான் வசதிப்படும்னு. நம்மளுக்கு வசதிப்படாது உடம்பு வலிக்கிறதுனால அப்படித்தான் சொல்லி சமாளிக்க. நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க மேல படுத்துக்கோங்க, எனக்கு மேல அவ்வளவு வசதிப்படாதுன்னு அவர் மேல படுக்கிறதுக்கு வைக்க பார்க்க. நல்லா வச்சுக்கோங்க, இதெல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்னில இருந்து இதெல்லாம் எப்பாச்சும் வர்றது தானே, அவசியம் பண்ணல, மனசுல எழுதிக்கோங்க இதெல்லாம். அடுத்தது, அவர்கள் திருப்படுக்கையில் மதியாமல் சைனிக்கையும் அவர்கள் அவங்க திருப்படிக்கையிலேயே அவங்க கூடையே சேர்த்து படுக்கிறது. ஒன்னும் மேல படுக்கிறது அது தப்பு. சரி, கூடையே படுத்துக்கலாமா அப்படின்னு, கூட அப்படின்னாவே அவ மதிக்கலன்னு அர்த்தம். அவ அப்படி படக்கூடாது. அவ படிக்கையோட சேர்ந்து அந்த கூடையே சேர்ந்து இந்த கட்டளையே நீங்க அதை பண்படுத்துக்கோங்க, நான் இந்த பண்படுத்துக்கோம் அப்படிங்கறதும் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது, அவர்கள் ஸ்ரீ பாத தேசத்திலே சைனிக்க குழு செய்யும். அவ படுத்துட்டு இருக்கா, இடம் அவ திருவடி பக்கத்துல இடம் இருக்கு கொஞ்சம். அப்ப நம்ம எப்படி அவங்க கால் வச்சிருக்கா, காலில் போய் நான் தலை வச்சுன்னு படுக்கிறேன் அப்படின்னு ஒரு வைஷ்ணவனை யோசிக்க கூடாது. எல்லாம் மனசுல இருந்தது அப்படின்னு இன்னைக்கோட எல்லாத்தையும் அழைச்சது. யாத்திரைக்கு போறோம், அந்த அம்மா படுத்து இருக்கு, அந்த அம்மா கால் பக்கத்துல இடம் இருக்கு, நான் போய் இங்க தலை வச்சு படுக்கிறேன், அது பேச உட்காந்துட்டே இருக்கேன். இல்லாட்டா அந்த பக்கம் நான் தலை வச்சு கால் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன் திருவடி பக்கத்துல தான் கால் வைக்கணும். அவன் திருவடி கிட்ட நம்ம காலை வச்சிருக்கூடாது, கௌரவம் போயிடும். சொரூப்பம் கட்டிட்டு தான் சொரூப்பங்கிறது. பாத்தீங்களா, சொரூப்பம் என்ன நடவடிக்கை பார்த்தே அவங்க வைஷ்ணவர்களா இருக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சாரு. யாத்திரை போறோம், யாரோ படுத்துட்டு இருக்க, வயசான அம்மா இல்ல ஒருத்தர் படுத்துட்டு இருக்க, அது கால் நீட்டு இருக்க, அந்த கால் பக்கத்துல நம்ம தலை வச்சு படுக்கிறதா, அப்ப நம்ம அந்த பக்கம் தலை வச்சுட்டு இந்த பக்கம் கால் அவர் கால் பக்கத்துல நம்ம கலை வச்சிருவோம் அப்படின்னு சொரூப்பம் கட்டு போச்சு. தப்பா அப்படின்னு அது என்ன எனக்கு தெரியாது. ஆனா சொரூப்பம் கட்டு பார்த்தவனவே கண்டுபிடிச்சல, சொரூப்பம் இல்லை, பகவான் அதையும் பார்த்துட்டு இருப்பார். அப்ப அப்படி படுக்கூடாது. ஒரு வைஷ்ணவர்கள் இருந்தா அப்படின்னா அவர் திருவடி பக்கத்துல படுக்கிறதுக்கு ஒருபோதும் கூச்சவே கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை தான் எடுக்கணும், வேற வழி இல்லைன்னா அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த ஆப்ஷனை கொடுங்க. அவர் திருவடி பக்கத்துல தான் இடம் இருக்குதுன்னா அங்க படுக்கிறதுக்கு பாருங்க. அதெல்லாம் முடியல, ஏதாவது சுச்சுவேஷன் வச்சுன்னா அப்புறம் பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஆனா அதுதான் பிரதானமா இருக்கணும், பூச்சக்கூடாது. ஐயோ ஒருத்தர் காலில் போய் நம்ம படுக்கிறத அப்படின்னு பூச்சக்கூடாது. அடுத்தது 12, அவர்கள் கீழே கண் வளர தான் உயரத்திலே சைனிக்கியம். அவங்க கீழே நான் படுத்துக்கிறேன் அப்படின்னா சரி நம்ம கீழே படுத்துட்டோம், நல்ல வேலை நம்ம மேல படுத்துக்கலாம் அப்படின்னு மேல படுக்க கூடாது. அது எங்க படுத்தோ எங்க இருந்தாலும் சரி, அவ கீழே படுத்திருக்கா நாங்க மேல படுத்துக்கிறோம் படுக்கல அப்படி படுக்க கூடாது. அது 12வது. 13வது, தான் அவர்களுக்கு சைனிக்கும் இடம் கொடாமல் சைனிக்க. முதல் இடத்துல போய் இடம் பிடிக்கிறது பார்த்தோம். அப்படி சில பேர் கொண்டு யாத்திரை போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம இடத்த பிடிச்சுக்கிறோம், அவன் என்னமோ அப்புறம் பார்க்கட்டும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. வைஷ்ணவர்கள் கிட்ட அப்படி சம்சாரிகள் கிட்ட கூட பார்த்தோம். வைஷ்ணவர்கள் கூட நமக்கு உத்தேசம் அவ சௌக்கியமா இருக்கலாம்னு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு முதல்ல வசதிப்படுத்திக்கோ, அவளை கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சாலும் வசதியை சந்திச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு சைனிக்கம் இடம் கொடாமல் சைனிக்கம். சில பேர் அப்படி படுக்க இல்லாம அப்படி உட்காந்துருப்பாங்க, நம்ம என்ன நம்மளுக்கு இறங்கச்சு படுத்துக்கணும் அப்படின்னு படுக்க கூடாது. 14வது, அவர்கள் கண்வளர்ந்தும் இடத்துக்கு சுத்தி பண்ணுகையும். வைஷ்ணவர்கள் இருந்தா அப்புறம் கிளம்பி போயிட்டேன்,
நாளைக்கு விடைபெற்று கொண்டு போயிட்டு அப்பா இந்த படுக்கை எல்லாம் படுத்துட்டு தரத்து எல்லாம் தொட அப்படின்னு தொடச்சோம்னா பெரிய தோஷம். அப்போ அவ படுத்து பெட்ஷீட் எல்லாம் துவைச்சவங்க கூட பரவாயில்ல, அதுக்காக பெட் எல்லாம் சுத்தம் பண்றது அவன் எந்திரிச்சு பண்ணோடனே அவ படுத்த இடத்துல சுத்தம் பண்றதெல்லாம் பெரிய பாபமாக வந்து சேர்ந்துடும் வைஷ்ணவனுக்கு. அப்ப அதை பண்ணக்கூடாது. வைஷ்ணவர் படுத்த இடத்த ஓணும்னா பெட்ஷீட் அளவு கூட அதை வந்து சுத்தம் படுத்திக்கலாம். திருப்பி அந்த எதெல்லாம் படுத்திருந்தாரோ அதெல்லாம் சுத்தம் பண்றது, அப்புறம் அந்த இடத்தை எல்லாம் முழுகிறது அப்படின்னு கிளம்பக்கூடாது. அப்படியெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா பெரிய பாபமானது வந்து. இது 14. இப்போ 7 சம்சாரிகள் விஷயத்துல சொல்லியாச்சு, 7 வைஷ்ணவர் விஷயத்துல பண்ணியாச்சு. இதுக்கு விரோதமா எது பண்ணாலுமே உங்க சொரூபம் கெட்டு போச்சுங்க. அப்ப இந்த சொரூபத்தை வைஷ்ணவர்கள் கொண்டு வரணும். 14 விஷயத்தை அவசியம் கொண்டு வரணும். சம்சாரிகள் கிட்ட அப்படி இருக்கணும், அதுக்கு எதிர்த்தாப்படி வைஷ்ணவர்கள் கிட்ட இருக்கணும். இதுல சந்தேகம் இல்லையா? இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க, அப்புறம் பார்க்கணும். இது 14. ஒரு 7 சம்சாரிகள் விஷயத்துல, ஒரு 7 வைஷ்ணவர் விஷயத்துல. இதெல்லாம் பெரும்பாலும் நெஜ லைஃப்ல இது பெரும்பாலும் வராது. ஏன் அப்படின்னா நெஜ லைஃப்ல யாரும் நம்ம வீட்டுல வந்து டெய்லி கேட்கறாங்க, ஏதோ யாத்திரை போறப்போ, ஏதோ ஊர்ல உத்தமம் அப்படிங்கிறப்ப, யாராவது டூர் வந்தா அப்படிங்கிறப்ப நம்மள கேட்கலாம். வைஷ்ணவர்கள் கேட்டானா இது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். சம்சாரிகள் விஷயத்துல இப்போதைக்கு வீட்டுல இருக்கிறவங்க அப்படி இருந்துட்டாங்கன்னா, கஷ்டமா இருந்துச்சுன்னா வெளியில இருக்கிறவங்கள சம்சாரிகளை வைங்க. கொஞ்ச நாளைக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வீட்டுல டெய்லி அவங்க படுத்ததெல்லாம் துவைக்க முடியும். அதை பண்ணாதீங்க, அதை கொஞ்சம் விட்டு வைங்க. மற்ற வழியெல்லாம் சம்சாரிகளை பாருங்க. அதுக்காக அவங்க கூட செயல்படுங்க நான் சொல்லல. கொஞ்சம் அதை பார்த்து அதை முடிவு பண்ணு. அடுத்தது 15. விகித விஷயம் என்று விஷய பிரவணராய் சகிக்கையும். இது கொஞ்சம் நாசுக்கா சொல்லுவேன். இதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்ப தனியா யாராவது மெசேஜ் பண்ணி தான் கேட்டுக்கணும், சபையில கேட்க கூடாது. விகித விஷயம் அப்படின்னா சரீர சம்பந்தம். சரீர சம்பந்தத்துக்காக சம்சாரிகள் கூட சேர்ந்து சயனிக்கூடாது, சம்சாரிகளோட சேர்ந்து சமைக்கூடாது. அவ்வளவுதான். வைஷ்ணவ தம்பதிகளாக இருந்தானா அளவோடு ஓரளவுக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேல இது ஏதாவது கேட்கணும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஏதாச்சும் இதை பத்தி ஏதாச்சும் கேட்கணும்னா சபையில சொல்ல முடியாது. நீங்க ஏதாவது கேளுங்க, நான் கொஞ்சம் நாசுக்க சொல்றேன், அவ்வளவுதான். சம்சாரிகளோட சேர்ந்து சயனிக்கூடாது. விகித விஷயம் அப்படின்னா சரீர சம்பந்தம். ஆணும் பெண்ணும் ஒரே படுக்கையில விஷயாந்தரங்களுக்கு ஈடுபடுறதுக்காக படுக்கலாமா அப்படின்னா படுக்கூடாது. வைஷ்ணவலா இருக்கிறப்போ ராஜாபத்தியத்துக்காக தாளம் உண்டு, அவ்வளவுதான். சம்சாரிகள் இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு மேல வேணுங்கிறவங்க இந்த 15 மாத்திரம் சபையில கேட்க, அப்புறமா கேட்கும். ததிய பிரதிபத்தியாலே சகசகியாமையும். இது அப்படி படுக்கும்போது போகத்துக்காக ஈடுபடாம ராஜாபத்தியத்துக்காக அப்படி சரீர சம்பந்தம் வச்சுட்டா தவறு இல்லை. அப்படின்னா போகத்துக்காக எதுவுமே விளக்க வேண்டியதுதான். விஷயாந்த ஸ்மரத்துடன் இன்னொன்னு, இது 15ஆச்சா? 16வது ததிய பிரதிபத்திலே சகசகியாமையும். அவன் வைஷ்ணவர்களா போயிட்டான்னு என்ன பண்றது அப்படின்னா, அது பிராஜாபத்தியத்துக்காக அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. திரும்பி விஷயாந்தத்துக்காக அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது 16வது. 15, 16 பின்னாடி சந்தர்ப்பங்கள் சின்ன வசன பூஷணத்துல இது ஒரு தனி சூத்திரமா வருது. அப்ப பாத்துக்கலாம். இப்ப 15, 14 சந்தேகம் வந்துச்சுன்னா இப்போதைக்கு கூட்டு வச்சிருங்க. இன்னொரு 1 மாசத்துல வசன பூஷணத்துல இந்த கிரந்தம் வரும். அப்ப பாக்குறப்ப இந்த 15, 16 வச்சுக்கலாம். 17 விஷயாந்தர ஸ்மரத்துடன் சைனிக்கியம். இந்த விஷயாந்தர ஆசையோடையோ இந்த காமம், இது ஒன்றும் விஷயாந்தரங்கிறது காமம் மாத்திரம் இல்ல, காமமும் உற்பத்தி தான். கண்டதை நினைச்சுட்டே படுத்துட்டு இருக்காது, அதுவும் படுக்கையில தோஷம் தான். படுத்தோம்னா பகவானை பத்தி ஸ்மரணம் பண்ண முடியும். படுத்துட்டு வீடு வாங்கலாமா, கார் வாங்க, சமாஷனம் எடுத்து, அப்புறம் இந்த விஷயாந்தக்குள்ள சுவை, நாளைக்கு என்ன சமைக்கலாமா, நாளைக்கு சுவையா சாப்பிடலாமா, யூடியூப் பார்க்கலாமா, நல்ல ரெசிபியா பெருமாளுக்காக பாருங்க, யூடியூப் பாருங்க. பெருமாளுக்காக ஏதாச்சும் ரெசிபி பண்ணணும்னா அந்த ஆசைப்பட்ட சமையங்களுடைய நான் ஏதாச்சும் இது சமைக்கிறதுக்காக நான் யூடியூப் பாக்குறேன் அப்படின்னு அதெல்லாமே விஷயாந்திரத்துல சேர்ந்துடும். அப்ப படுக்கிறப்ப அந்த எண்ணத்தோட படுக்கூடாது. படுத்துட்டு நான் இதெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு பார்க்கிறோம். விஷயாந்தர ஸ்மரணத்தோட படுக்கூடாது. அப்புறம் பகவத் ஸ்மரணத்துல படுத்துட்டோம்னா பகவான் ஏதாவது தியானம் பண்ண முடியாது. இந்த கண்ட விஷயத்துல மனசு ஈடுபடுத்தக்கூடாது. அது 17. 18 பகவத் ஸ்மரணம் என்றே சைனிக்கியம். பகவத் ஸ்மரணம் இல்லாம படுத்த என்ன பிரயோஜனம்? அப்ப படுத்தீங்கன்னா மற்ற யோசிக்க கூடாது, பகவானை பத்தி ஸ்மரணம் பண்ண. இந்த இடத்துல
ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தை தியானம் பண்ணணும் சொல்றோம். வைகுண்ட கத்தியத்தை நம்ம சந்தகத்தணும், அதி தியானம் பண்ணணும் படுத்தணும். அப்படின்னா நம்ம அங்கதான் தேசம் எப்போதுமே படுக்கையில என்ன பண்ணணும், இப்ப நம்ம எங்கேயாவது டூர் போறோம் நாளைக்கு, இப்பதான் பார்த்தேன் யாதவாத்திரி போறோம் அப்படின்னா படுக்கிறப்ப ஞாபகம் தானே வரும். நாளைக்கு காலையில இத்தனை மணிக்கு போகணும், திரும்ப மலை ஏறணும், அப்புறம் இறங்கணும், அப்புறம் மைசூருக்கு இத்தனை மணிக்கு போவோம், அப்புறம் அங்க வேலைக்கோட்டைக்கு போவோம், இந்த இடத்துக்கு போனோம்னா பெருமாள் செவிக்கலாம், நாளைக்கு புறப்படாமல் வெள்ளிக்கிழமை தாயார் சந்தைக்கு போவார், இத்தனை ஸ்மரணம் வரும். அதே மாதிரி நாளைக்கு எங்க போக போறோம், எல்லாரும் வைகுண்டத்துக்கு தான் போகணும் சமாஷணமானவன். அப்போ தினம் தினம் படுத்துண்டு வைகுண்ட கத்தியத்தை ஸ்மரணம் பண்ணணும். ராமானுஜரோட வைகுண்ட கத்தி இப்படி சுவாமி சொன்னார், இப்படி அர்ச்சராத்தில போவோம், எல்லாம் வரவேற்பா. அப்புறமா அங்க ஆழ்வார்கள் எல்லாம் இருப்பா, நம்மாழ்வார் கூட நம்மளை பார்த்து கேட்பார், வந்தியா சௌக்கியமா, எத்தனை நாள் ஆச்சு, திருவாய்மொழி எல்லாம் எழுதித்தானே வச்சேன், எல்லாம் படிக்கவே இல்லையே, இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன்னு கேட்பாரு. அப்புறம் பெரிய கோட்டையில் போய் சேருவோம், அப்புறம் அந்த பெரிய ராஜபாட்டில் நடந்து போவோம், பெருமாள் கூப்பிடுவார், பெருமாள் நம்மளை ஏத்துக்குவார், அப்புறம் பிராட்டிட்டு கொடுப்பா, பிராட்டி திருமணி தரங்கள்ல பாய் கொடுப்பா, அந்த வைகுண்டமே நம்மளுதாயிரும்னு தினம் தினம் ஸ்மரணிச்சுட்டே படுக்கணும், வேற எண்ணத்தோட படுக்க கூட. அப்போ வேற எண்ணத்தோட படுத்தாலும் தப்பு ஒண்ணு, பகவத் ஸ்மரணம் இல்லாம படுத்தாலும் தப்பு. அப்ப பகவத் ஸ்மரணம் என்ன பண்ணும், வைகுண்ட கத்தியத்தை ஸ்மரணம் பண்ணணும்னு சொல்றது. வைகுண்டகத்தின சூரிகைகளை நினைவில் கொண்டு ஸ்மரிப்பது, அப்படி ஸ்மரணிக்கணும்னு, அப்படி ஸ்மரிக்கணும்னு சொல்றது. படுத்துட்டோம்னாவே அப்புறம் கண்டதை பேசிட்டு டிவி பார்த்துட்டு அந்த அந்த தாகத்தோடய படுறோம்னா தூக்கமும் போயிடும், கட்ட கனவு தான் வரும், தூக்கம் எல்லாம் போச்சு, காலையில அடுத்த நாள் போடுது, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணும், கொஞ்சம் பிரசாந்தமா இல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடும். அந்த வைகுண்ட ஸ்தலத்துல எப்படி அந்த அர்ச்சனாதி இருப்போம், அங்க என்ன பேரின்பம் இருக்கும் அப்படின்னு அந்த பகவானை ஸ்மரணிச்சுட்டே அப்படி சைனிக்கணும் அப்படிங்கிறது 18வது. பகவத் ஸ்மரணம் இன்றியே சைனிக்கும், பகவத் ஸ்மரணம் இல்லாம சைனிக்கிறதும் வேஸ்ட். 19 ஆச்சாரிய ஸ்மரண நிஷ்டை இன்றியே சைனிக்கும். அவன் ஆச்சாரியன் தான் நமக்கு இத்தனை கிருப்பை பண்ணிருக்கான், அதனால படுத்துட்டு ஆச்சாரியன் ஸ்மரணம் பண்ணும். சுவாமி கிருப்பை பண்ணாரு, எனக்கு சமாஷணம் ஆயிடுச்சு, சமாஷணமானவன் இந்த வைகுண்டம் கட்டுக்கு இந்த பெருமாள் என்ன சேவிக்கும் பாக்கியம். இல்லாட்டினா என்னுடைய தோஷத்துக்கு குணஹானி பெருமாள் என்ன பண்ணுவார், நரகத்துல வைத்து என்னை பொறிச்சு எடுத்திருப்பார். ஆச்சாரியன் ஏதோ கிருப்பை பண்ணி சமாஷணம் பண்ணாரா, சம்சாரமான விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு பகவான ஸ்மரணம் பண்ணாலும் ஆச்சாரியன் நம்ம பண்ண கிருப்பைய நம்ம யோசிக்கணும். ஆச்சாரிய ஸ்மரண நிஷ்டையின்றியே சைனிக்கும் பெரிய விரோதியா அதை பண்ணணும். 20 தேக யாத்திரை பிரவச்சனாய் சைனிக்கும் அப்படின்னா இந்த என்ன பண்ணலாம், என்ன பிசினஸ் பண்ணலாம், எப்படி வாழ்க்கை கொண்டு போகலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ராத்திரி படுக்கையில இருந்துட்டு யோசிச்சுக்கூடாது. அதெல்லாம் இப்போ முடிச்சுட்டு இருக்கிறப்ப யோசிக்கும். படுத்துட்டு இருக்கிறப்ப தேக யாத்திரை என்ன பண்றது, எப்படி வாழ்க்கை ஓட்டுறது, எப்படி சமைக்கிறது, எப்படி சாப்பிடுறது, நாளைக்கு பொழுது எப்படி விடியும், அதெல்லாம் நாளைக்கு பிரச்சனை பார்த்துக்கலாம். அப்ப தேக யாத்திரை பத்தி யோசிச்சுட்டு சைனிக்க கூடாது. தேக யாத்திரைன்னா நாளைக்கு பொழுது எப்படி போகும், இந்த தேகம் யாத்திரையின் மேல எப்படி போகும், இந்த உடம்பு செல்லாம போயிருந்தேன், அதெல்லாம் வர்றப்ப அப்புறம் பார்த்துட்டு அது தினம் தினம் கவலைப்பட்டு படுத்துடக்கூடாது. அப்போ பகவானை பத்தி ஸ்மரணம் பண்ணணும், ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி ஸ்மரணம் பண்ணணும், ஆச்சாரியன் பண்ண கிருபை சிரவணம் பண்ணணும் இல்லையா, மீது எது பண்ணாலும் ஸ்வரூபகாரியாக. 21 ஆத்ம யாத்ரா சிந்தனா பரவனாய் சகியாயம். ஆத்ம உஜ்ஜீவனத்தை பத்தி யோசிக்கணும். பெருமாளை பத்தி யோசிச்சாவே நம்ம ஆத்மாவை பத்தி ஞாபகம் இருந்தாலே, இந்த ஆத்மா இத்தனை நாள் இத்தனை கஷ்டப்பட்டு இருந்தது, ஏதோ இந்த பிறவில இந்த சமாஷணமாயிட்டு, ஏதோ இந்த ஆத்மாவுக்கு எடுத்த பெரிய வாய்ப்பு அப்படின்னு ஆத்மா இன்னைக்கு கருத்த உஜ்ஜீவனத்தை பத்தி ஸ்மரணம் பண்ணும். 22 பகத்பாவது ஆச்சாரிய சன்னதிகளை கூச்சமின்றி இருக்கே கால் நீட்டி சைனிக்கணும். ஏதாவது கோவிலுக்கு போனோம், வைகுண்ட ஏகாதசி, பெருமாள் அங்க காணும், இன்னும் மண்டபத்துக்கு இருந்தேன், சரி அப்படி கால் நீட்டு போத்துக்கலாமா, கால் எல்லாம் வடிக்கிறதே இதெல்லாம் அப்படி எப்படி பல பேர் இன்னைக்கு சைனிக்கிறத கோயில்ல சைனிக்கவே கூடாது, அவ்வளவுதான் போச்சு, ஒழுங்கதான் உட்காந்துருக்கணும். சரி பெருமாள் தான் அங்க ஆஸ்தானத்துல இல்லையே, உள்ள மண்டபத்துக்கு இல்லையாரு, நீ காலையில் வரைக்கும் இருக்கணும், அப்ப காலை நீட்டுக்கு வந்துக்கலாமான்னு எந்த பக்கம் கால் நீட்டுவேன் கோவில்ல, வீட்லயாவது கோயில் ஆழ்வார இல்லாத பக்கத்துல இன்னொரு பக்கம் கால் நீட்டிக்கலாம். கோவில் எங்க பெருமாள் இருக்க மாட்டாரு, எங்க சன்னதி இல்லாம இருக்கும். கோயில்ல எங்க போய் காலை நீட்ட முடியும், நீங்க எங்கேயுமே நீட்ட முடியாது. அப்ப காலை நீட்ட முடியாது, அங்க நீட்டு படுக்கிறதும் பெரிய விரோதியா. இது பெருமாள் சன்னதியா இருந்தாலும் சரி, பாகவத ஆச்சாரிய கிரகங்கள் கோவிலுக்கு போனா இதை பண்ணக்கூடாது. கோயிலுக்கு போனோம்னா கால் நீட்டு வரக்கூடாது. ராத்திரி வேலை அங்க தங்க வீட்டு எடுத்து வைகுண்ட ஏகாதசி கைசிக்கு ஏகாதசி, சரி நிக்க முடியல, அந்த பக்கம் பிள்ளைகள் உட்காந்துட்டு கால அந்த பக்கம் நீட்டிக்கலாமா அப்படின்னு நீட்ட முடியும். அதே மாதிரிதான் ஒரு பாகவதருடைய கிரகத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கிரகத்துக்கு போறோம், எதுக்கும் கூப்பிட்டுருக்கா பாராயணத்துக்கு ததியாராயணத்துக்கு கூப்பிட்டுருக்கேன், அங்க போய் கொஞ்ச நேரம் எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு இந்த பக்கம் நீட்டிக்கலாமா, நீ எந்த பக்கம் நீட்டினாலும் அதுவும் பாவம் தான் வரும்.
நீங்க கோவில் எப்படி இருப்பீங்களோ அப்படிதான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கிரகத்துல இருக்கும். அதே மாதிரிதான் ஆச்சாரிய கிரகத்துல இருக்கும். ஆச்சாரிய கிரகத்துக்கு போனார், சுவாமி எங்க போன உட்காந்துட்டு இருந்தார். சரி, சுவாமி தான் காரணமே, கொஞ்சம் காலை இந்த பக்கம் அகற்றி வச்சுக்கலாமான்னு ஆயிட்டு வச்சோம்னா போச்சு. அப்போ அங்க போய் அப்படி படுக்கூடாது, படுக்கவும் கூடாது. காலையில் நிட்டு கூடாதுன்னா அப்புறம் படுக்கிறதுக்கு யோசிக்கலாமா? சரி, பெருமாள்கிட்ட இல்லையா கை செய்ய இருந்துச்சு, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், தூங்கலன்னு படுத்தோம்னா போச்சு. சரி, வைஷ்ணவ கிரகத்துக்கு போனா எல்லாம் பாசனம் செய்ச்சுட்டோம்டா, கொஞ்ச நேரம் பிரேக் விட்டா எல்லாம் தடிக எடுக்கிற போன அந்த நேரத்துல கொஞ்சம் இப்படி படுத்துக்கலாம்னு படுத்தோம்னா. ஆச்சாரிய கிரகத்துல அப்ப இந்த 3 இடத்துலயுமே சைனிக்குங்கிறது ஆகவே ஆகாது. கால் நீட்டினாவே இந்த சைனத்துக்கு தான் சமம். கால் நீட்டி அப்படி அவ இருக்கிற பக்கத்துல கால் நீட்டாவே பெரிய பிரச்சனை. இது 22 பாகவத் ஆச்சாரிய சன்னதிலே கூச்சமின்றி கால் நீட்டி சைனிக்கும். கால் நீட்டி சைனிக்க, கால் நீட்டினாவே பெரிய பாவம். கூச்சம் இல்லாம இருக்கும், அதை பண்ணக்கூடாது. 23வது திருமுற்றம் திருப்பள்ளியறை ஆச்சாரியன் திருமாளிகை கார்கடை கொண்டு சைனிக்கணும். அப்படின்னா ஆச்சாரியனுடைய திருமாளிகைக்கு போயிருக்கிறோம். அங்க அவர் உட்கார்ந்துருக்கிற இடம், இல்ல அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த சிம்மாசனம், இல்ல அவர் உள்ள புலங்குற இடம், அங்கெல்லாம் காலை நீட்டு உட்கார்ந்துருக்குது. கார்கடை இருக்கு அப்படின்னா கூச்சமே இல்லாம அப்படி ஆச்சாரியன் திருமாளிகையில அவர் எங்கெங்கெல்லாம் புலங்கு வர்றோ அங்கெல்லாம் காலை நீட்டி உட்காரு. அப்ப அது பண்ணோம்னா அது பெரிய விரோதி ஆயிடும். அது 23. 24 ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண வேண்டிய காலத்திலே சைனிக்கும். உங்களுக்கு ஏதோ காரியம் எடுத்துப்போம், ஆச்சாரியன் சொல்லியிருக்கிறேன், சுமதிமா பூ கட்டிருங்க அப்படின்னா அப்புறம் அது எந்நேரமா இருந்தாலும் கட்ட வேண்டியதுதான். நம்மளுக்கு சோம்பலா இருக்குது அந்த நேரத்தில் படுத்தோம்னா அது சைனிக்கிறது தோசை வந்து. உங்களுக்கு ஆச்சாரிய கைங்கரியமா பகவத் கைங்கரியமா இந்த மார்கழி மாசம் காலையில 6 மணிக்குள்ள பெருமாளுக்கு எல்லா ஆராதனங்கள்லாம் பண்ணி முடிச்சு பூர்த்தி சாத்துமரி ஆயிருக்கணும். சிற்றஞ்சிற்காலை வங்கக்கடல் எல்லாம் 5:55 பூர்த்தி ஆயிடும். 6 மணிக்கு முடிச்சிடணும். மார்கழி மாசமா கஷ்டமாச்சு, அப்ப நான் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கிறேன். பெருமாள் இதெல்லாம் கேட்டாரா அப்படி வேற சொல்லுவா. பெருமாள் ஏதாச்சும் எழுதி வச்சிருக்காரா 6 மணிக்குள்ள முடிக்கணும்னு, 8 மணிக்கு முடிச்சா வேண்டாங்க அப்படின்னு கைங்கரியம் வர சமயத்துல படுத்துட்டு இருக்காரு. செரிக்கிற கூப்பிடுறதா, ஆனா இந்நேரத்துக்கு எனக்கு முடியாத, 9 மணிக்கெல்லாம் வருவேன், இந்நேரத்துக்கு நல்லா முடியாது, நான் படுத்துட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் நீங்க படுக்கிறதுல உங்களுக்கு சொரூப ஹானியாக வந்துடும். அப்போ ஒரு கைங்கரியம் வரும்போது அதுல பிரதானமா ஆச்சாரிய கைங்கரியம் வருது, ஆச்சாரியன் ஏதோ நியமிக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் படுத்துட்டு இருக்கிறது பெரிய தோஷம். அப்ப அப்படி படக்கூடாது. ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண வேண்டிய காலத்திலே சைனிக்கியம். அடுத்தது, எங்க ஆச்சாரியனுடைய திருமணிக்கு போனோம், ஆச்சாரியனுடைய யாத்திரை போயிருக்கிறோம், இல்ல ஆச்சாரிய துளியர்களா பெருசா இருப்பாங்க, நம்ம கிட்ட வயசுல பெரியவங்களா இருப்பாங்க, ஸ்தானத்துல பெரியவங்களா இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் எங்கேயாவது யாத்திரை போறோம், எங்கேயாவது கோவிலுக்கு போறோம், அங்க ராத்திரி தங்க வேண்டி வந்துடுது அப்படின்னா அவ படுத்திருக்கவே மட்டும் நம்ம போய் வச்சுக்கணும். என்னால எல்லாம் 6 மணிக்கு மேல முடியாது, 9 மணி ஆச்சுன்னா தானே நான் படுத்துக்கிறேன், இந்த சாமி படுக்கவே மாட்டேங்கிறாங்க, படுத்த என்ன எனக்கு என்ன வச்சோம் அப்படின்னு நம்ம போய் படுத்துடக்கூடாது. அப்போ ஆச்சாரிய துல்லியர்களா சில பேர் இருப்பா, வயசுல பெரியவர்கள், அதே மாதிரி ஞானத்துல பெரியவா, நிஜமாக ஆச்சாரியன் கூட யாத்திரை போயிருக்கோம். அப்படி யாத்திரை போயிருக்கோம், சுவாமியே நான் படுத்துக்கல, அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற, நம்ம போய் நேரமாச்சு காலையில் நம்மளுக்கு கைங்கரியம் இருக்கு, நம்ம போய் படுத்துக்கலாம் அப்படின்னு போய் படுத்துக்கூடாது. ஆச்சாரியனுக்கு முன்னாடி சைனிக்க கூடாது. ஆச்சாரியனுக்கு முன்னாடி டைம்லயும் ஒண்ணும், டைம்லயும் அவருக்கு முன்னாடி அவர் படுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் படுத்து பின்னாடி கண்மலர்ந்த பின்னாதான் நீங்களும் படுக்கணும். இல்ல அவருக்கு முன்னாடி பாக்குறதுனா முன்னாடி அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். சுவாமி உட்கார்ந்துருப்பாரு, அதுக்கு சுவாமிக்கு முன்னாடியே படுத்துருவான் சில பேர், அப்படி ஓரமா போய் படுத்துக்கிறோம். சுவாமி பார்த்தோம்னா அப்படியே படுத்திருக்கிறது தெரியும். அப்படி அவர் கண் படும்படியும் படக்கூடாது, அவர் படுக்கிற டைமுக்கு முன்னாடியும் படக்கூடாது. ரெண்டுமே ஆச்சாரியன்னா ஆச்சாரியன் மாத்திரம் எடுக்காதீங்க, கூடவே ஆச்சாரிய துல்லியர்கள்னு போட்டா, ஆச்சாரிய துல்லியர்னு படிப்பீங்க, வயசுல பெரியவங்க கூட ஆச்சாரிய துல்லியர்கள் தான், அவளுக்கு கூட வயசுல பெரியவா. இல்ல நம்ம அவங்க கிட்ட ஏதாச்சும் கத்துக்கிறோம், ஞானம் பட்டுக்கிறோம், அவள்லாம் ஆச்சாரிய துல்லியர்கள். அவங்க கூட எங்க டிராவல் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி படுக்கூடாது. டைமும் அப்படி கண்ணுல அவர் பாக்குற மாதிரியும் படுத்துக்கூடாது. அவர் படுக்கலாம் முடியாது, அவருக்கு முன்னாடி நாங்க போய் படுத்துக்கூடாது. அடுத்தது 26வது கடைசி, ஆச்சாரியன் எழுப்ப செய்தே சைனத்திற்கையும் எங்கே. அப்புறம் காலையில படுத்துட்டோம், காலையில சீக்கிரம் ஆச்சாரியன் எந்திரிச்சிட்டார், ஆச்சாரியன் வந்து கூப்பிடுறாரு, எந்திரிங்கம்மா கொஞ்ச நேரம் படுக்க, கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இருந்துட்டு படுக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியன் அந்த பக்கம் போனோம்னா படுத்தாலும் தப்பு. ஆச்சாரியன் கூட்டத்துக்கு பின்னாடி 1 நிமிஷம் கூட படுக்க. ஆச்சாரியங்கிறப்பல நீங்க ஆச்சாரிய துல்லியர்கள்னு எடுத்துக்கணும், அந்த கீழே எடுத்து போட்டிருக்க. ஆச்சாரிய துல்லியர்னா வயசானவன், நம்ம ஞானத்தை பெற்றிருக்கவன், நமக்கு விட பெரியவர்கள். அவன் வந்து நட கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா நீங்க வேணா போயிட்டு வாங்க, யாத்திரைக்கு போயிருப்போம், யாரும் வந்து கூப்பிடுவாங்க, நடக்க காலையில விஸ்வரூபமா பெருமாளை சேவிக்கிறவர், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க 1/2 மணி நேரத்துல ரெடியாகி வந்துடும்
அப்படி போகக்கூடாது. அப்புறம் இருக்க யாத்திரை போகணும், நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். வந்து கூப்பிட்டாலும் அப்புறம் படுக்கூடாது. எத்தனை கட்டமா இருந்தாலும் எந்திரிச்சு போயிடும். இதெல்லாம் சயனத்தில் இருக்கிற விரோதிகள். இது எதுவுமே பண்ணக்கூடாது. 26 சொல்லியிருக்கு. 1-2 மாத்திரம்தான் வாழ்க்கையில கஷ்டம் வரும். என்ன அப்படின்னா, இது முதல்ல உடையவர் காலத்துல இது கஷ்டமே இல்லை. 26மே ஃபாலோ பண்ணும். ஏன்னா சம்சாரிகளும் பிரபந்தர்களும் கலக்க மாட்டார். ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தையா இருக்கிறப்ப அதுக்கெல்லாம் சமாஷனம் பண்ணிடுவோம். அப்ப ஒரு கிரகத்துல சம்சாரி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. யாரும் சமாஷனம் பண்ணிக்க மாட்டேன். பெரியவங்களே பண்றது இல்லை. 60 வயசுலயே காட்டாம 80 வயசுல பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் இங்க பண்றது. அதனால இன்னைக்கு அது ஒரு கஷ்டம் இருக்கு. வீட்லயே சம்சாரிகள் வச்சிருப்பீங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களே பாதி பேர் பண்ணிருக்க மாட்டேன். அப்படிங்கிறப்ப இது ஒரு பிரச்சனையே வரும். அந்த வீட்டுல இருக்கிறவங்களை மாத்திரம் ஒதுக்கிட்டு மிச்சத்தை ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுல இருக்கிறவங்க என்ன விஷயங்கிறத அப்புறம் பார்க்கல. ஏன்னா அதை சொல்லிட்டு நீங்க தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. எங்க வீட்டுல இருக்காங்க, நாங்க என்ன பண்றதுன்னா பண்ண முடியாதுன்னா மத்ததெல்லாம் பண்ணுங்க. ராத்திரி படுக்கிறப்ப பெருமாள் ஸ்மரணம் பண்ணிட்டு படுங்க. வைகுண்டத்தை தியானம் பண்ணுங்க. வைஷ்ணவங்களுடைய யாத்திரைக்கு போனீங்கன்னா அவங்க காலில் படுக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. சம்சாரிகளோட டிராவல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க நம்ம வீட்டுல இருந்தா கூட அவங்க காலில் கீழே போய் படுக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண முடியும். 27ல கண்டிப்பா ஒரு 20 பண்ண முடியும். ஒரு 6 இன்னைக்கு அது கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதுனால அதுமே பண்ணத்தான் வேணும். ராமராஜர் என்ன வேணும்னு நீங்க 6 விட்டுருங்கன்னு சொன்னார். அப்படி எல்லாம் சொல்லல. 26மே பண்ணத்தான் வேணும். ஆனா ஒண்ணு கஷ்டம் வருது. இன்னைக்கு சம்சாரிகள் கலந்து இருக்கிறதுனால வீட்டளவுல அது கொஞ்சம் கஷ்டத்தை உண்டு பண்ணிடலாம். அப்ப அதை மாத்திரம் விடுங்க. எதெல்லாம் பண்ண முடியாத வீட்டளவுக்கு மாத்திரம் விடுங்க. மத்த எல்லா இடத்துலயுமே நீங்க பார்க்கதான். இதனால என்ன ஆகும்னா, இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். வெளியில இருக்கிற ஜனங்கள்ல பார்ப்பாங்க, பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்களே எப்படி இருக்காங்க, நம்ம கூட படுக்கவும் கூட மாட்டிக்கிறாங்க, நம்ம கூப்பிட்டோம்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ண முடியும்? வைகுண்டம் வேணுமா, அவங்க கிட்ட நல்லது வேணுமா? அவங்களுக்கு ஹித்தத்தை நீங்க சம்பாதிக்கணும்னா நீங்க வேணா அவங்க கூட சேர்ந்து படுத்துக்கணும். ஆனா வைகுண்டம் வேணும்னா அப்படி இருக்கதான் முடியாது. அது சொரூப லட்சணமா. நம்ம சொரூபத்தை என்னைக்குமே விட முடியாது. கொஞ்சம் அப்படி பதவிச்சா ஏன் நீங்க போய் அவங்க கிட்ட சொல்றீங்க நாங்க இதனாலதான் படுக்கல அப்படின்னா அப்படி சொல்லாதீங்க. அவங்களுக்கு தெரியவே போறதில்ல. நீங்க சிலதை நம்ம நாசுக்கா பண்ணிக்க வேண்டியது தானே. நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னம்னா நீங்க ஏன் சொல்லிட்டு தான் படுத்துங்களா? சில பேர் பண்றதே தப்பு. என்னன்னா, உங்க காலையெல்லாம் படுக்க மாட்டேன், நான் அதனால அந்த பக்கம் போய் படுத்துக்கிறேன்னா தான் இது பெரிய அபிப்பிராய பேதமே. நீங்க ஏன் சொல்றீங்க? தொறுப்பு உங்களுக்கு தானே. அதை போய் அவங்க கிட்ட சொல்லணுமா? நான் உங்க ஓடியெல்லாம் பட மாட்டேன், உங்க ஓடியெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்லாம பண்ணுங்க. நீங்க இங்க படுத்துக்கோங்க, நான் இந்த பக்கத்துல படுத்துக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப சிலது நம்ம நாசுக்காவே தவிர்க்க முடியும். இதுல பல விஷயங்கள் 1-2 தான் பெரிய கஷ்டம். வீட்டுக்குள்ளதான் பெரிய கஷ்டம். அது இப்போதைக்கு ஃபாலோ பண்ணாதீங்க. அது என்னங்கிறத ஒரு 2-3 நாள்ல பாருங்க. இது எல்லாம் சயனத்துல அவசியம் இருக்கதான் வேணும். 26மே வேணும். 1-2 தவிர இது எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரம் டைம் உங்க மனசு கொண்டு பாருங்க. நீங்க யூடியூப்ல திருப்பி கேட்டுக்கோங்க, எழுதி வச்சதை பாருங்க. இது ஏன்னா இதெல்லாம் உங்க இன்னைக்கே ஃபாலோ பண்றதுக்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு வராது. ஏதாவது யாத்திரை போனா தானே இதெல்லாம் சிலதெல்லாம் வரும். ஆனா சிலது தியானம் பண்றது, பெருமாள் தியானம் பண்றதெல்லாம் ஒரு வாரத்தில் கொண்டு தரல. எதெல்லாம் நீங்க யோசனை படுப்பீங்களோ, டிவி பார்த்துட்டு யோசிப்பீங்களோ அதெல்லாம் கட் பண்ணுங்க. நாளைக்கு ஆடி போற நாளில இருந்து நான் படுக்கிறப்ப இந்த பெருமாள் ஸ்மரணம் பண்ணிட்டா தியானம் நான் தூங்குவேன். காலையில் கேட்ட காலட்சேபத்தை தியானம் பண்ணுவேன், திருப்பாவை தியானம் பண்ணுவேன், இல்ல வைகுண்டத்தை தியானம் பண்ணி ஒன்னும் ஸ்ரீரங்கம் ஏதோ அதை நினைச்சுட்டே படுங்க. அப்புறம் கொஞ்சம் அந்தந்த சந்தர்ப்பம் வரப்ப கொஞ்சம் உச்சாரம் ஆயிக்கோங்க. சம்சாரிகள்லாம் வர்றா, படுக்கிறக்கு இடம் கேட்கறா அப்படின்னா அது எப்படி டேக்கிள் பண்ணுமோ நீங்க தான் பண்ணணும். எதுவுமே நான் இப்போ 2-3 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டாள் சமயத்துல எதுவுமே நேரடியா சொல்லி பண்றதுங்கிறது ஒரு அசைக்கி தூண்டுற போய் தத்துப்பத்தினு எல்லாத்தையும் உடனே கொட்டக்கூடாது. நம்மளை பத்தின இமேஜ் போய் கொஞ்சம் அப்படி நாஜுக்கா பேசாம தான் காரியத்தை பண்ணிக்க. இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் போய் வீட்டுல போய் எல்லாத்திட்டையும் சம்சாரிக்கிட்டே நான் இப்படிதான் இருப்பேன். சில பேர் அப்படியே நான் இதுதான் கிரேட்னு காட்டிக்கணும் அப்படி சொல்லிட்டு உடனே அவங்க மனசுல உங்களுக்கு ஒரு விகல்பம் வந்து அப்புறம் எங்க போய் ஃபாலோ பண்றேன். அதே பண்ணக்கூடாது. நம்ம சுரூபத்தில் இருக்கா அதுக்காக இன்னொருத்தர் மனசு எல்லாம் நோக்கம் நினைக்கணுங்கிறது காரணம் இல்லை. இது மனசுல வச்சுக்கோங்க. அந்த சம்பந்தம் இருக்க அப்படி கிளவரா அப்படி நாங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு மாற்றி சொல்லி படுத்துக்கோங்க. பெண்ண அகமத்திரம் எனக்கு இந்த காரியம் எல்லாம் நடக்கணும். 26 பண்ணுங்க. 1-2 குறைஞ்சிருந்தா இந்த வாரத்துக்குள்ள நான் சொல்லுறேன். இது இந்த வாரத்துக்கு. இது சயன விரோதி. சயனத்தில் இருக்கிற பெரும்பாலான விரோதிகளை ஒழிக்கத்தவன். எப்ப போல யாத்திரை பாருங்க, எப்ப போல ஆச்சாரிக்கிறாத்து பாருங்க. அப்பெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. காலை நீட்டாதீங்க. படுக்க சொன்னா கூட படுக்காதீங்க. வைஷ்ணவர்கள் காலில் படுங்க, மத்தவங்க காலில் படுத்துறாதீங்க. சம்சாரிகளுக்கு மேல படுங்க, அவங்களுக்கு கீழே படுக்காதீங்க. வைஷ்ணவர்களுக்கு கீழே படுங்க, மேல படுத்துறாதீங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்க. இது விரோதி நம்பர் 1. அப்ப இந்த 1 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துருக்கணும். அப்ப நம்மளுக்கு
பாயிண்ட் எடுத்துக்கணும். 52 வரமா அப்போ ஒரு ஒரு ஒண்ணு எடுத்துருக்கணும். இது இந்த வார்த்தை, இது சைன விரோதம். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. நடுவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் வருதா கேளுங்க. இன்னைக்கு சந்தேகம் கேட்காதீங்க, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் சந்தேகம். ஒரு 26 வந்துச்சுன்னா பாதி நாங்க பண்றோம். ஆனா மீதி எல்லாம் கஷ்டமா இருக்குதுன்னா அப்ப சொல்லுங்க. அதை ஃபாலோ பண்ணாம சந்தேகத்துக்கு போகவே வேண்டாம். ஏன்னா அதுவே போயிடும் அப்புறம் கனெக்ஷன். முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்றதுக்கு இன்னில இருந்து ஆரம்பிக்க. யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அடுத்த வியாழக்கிழமை நீங்க நான் அப்ப பேர் எழுதிக்கிறேன். யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க பேர்லாம் கொடுங்க. அவங்களுக்கு மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பயணத்தை தொடங்கணும். அடுத்த வாரம் சைனிக்கு அடுத்தது எந்திரிக்கணும். எப்படி எந்திரிக்கிறது? காலையில எந்திரிச்ச அப்புறம் ஸ்நானம் பண்றதுல அப்புறம் முதல்ல எந்திரிக்கணுமே. அதுல என்ன விரோதம் வந்துடும் அப்படிங்கிறத அடுத்த வாரத்துக்கு விரோதி வச்சுக்கணும். எப்படி எந்திரிக்கணுங்கிறத அடுத்த வியாழக்கிழமை பாருங்க. இன்னொரு வாரம் ஆடி போற நாளில இருந்து அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம். எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ணி ஒரு மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் அதை ஃபாலோ இது யூடியூப்ல இருக்கும். உங்களுக்கு இது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுல போய் கேட்டு எழுதிக்கோங்க. அதுக்கு மேலேயும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நாளைக்கு கேளுங்க. அவசியம் நாளைக்கு காலக்ஷேபம் பூர்த்தி ஆனதை நீங்க கேளுங்க. நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். அப்படியா பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த வரை இன்னொன்று எடுத்துக்கலாம். அப்படியா சரஸ்வதிமா ஹேண்ட் சொல்லுங்க. காலையில ஆண்டாளுடைய திருத்தப்பனார் ரொம்ப அழகா அவருக்கு பின்னால் எல்லாம் போட்டு இது பண்ணாரு. ரொம்ப அனுபவமா இருக்குன்னு சொல்லி. ரெண்டாவது பண்டரிபுரம் அண்ணாவுடைய ஸ்ரீ அண்ணாவோட போய் 4 நாள் தங்கி இருந்தோம். இந்த திருமஞ்சனம் பார்த்து காலட்சேபம் எல்லாம் கேட்டு அவர் அங்க வந்து உனக்கு தான் பிரபந்தம் தர்றேன் அப்படின்னு ஒரு வாயால சொன்னாருன்னு சொல்லி. அப்புறம் ஒரு கைசிகை ஏகாதசி அப்போ அங்க இருந்து எல்லாம் நைட் எல்லாம் இந்த எல்லாம் போர்வ விரிச்சு அவங்க திரும்ப இந்த நெத்திக்கு தேதான் இடுறது காலம்பரை எல்லாமே அனுபவிச்சோம். மண்டபத்துல திருமஞ்சனம் தாயாருக்கு ருக்மிணிக்கும் பெருமாளுக்கு 2 திருமஞ்சனம் பார்த்து அப்படியே போய் வாரி அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த பாக்கியம் எல்லாம் இப்ப கிடைச்சது. குருட்சேத்திரத்துல வேலுக்குடி சாமி அவங்களோட போயிருந்தேன். 2-3 தடவை எல்லாமே கிடைச்சதுங்க சாமி. அங்க போய் பகவத்கீதையும் விஷ்ணு சஹஸ்ரம் சேர்க்கிற பாக்கியம் கிடைச்சது. அங்க குருஷேத்திரம் சாமி ஒரு ஷோ மாதிரி பண்றா. டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா இப்ப அப்படியே தத்ரூபமா நாங்க போர் நடக்கிற மாதிரி அந்த பொம்மை அந்த இதெல்லாம் கூட அவ்வளவு உயரமா இருக்காங்க சுவாமி. அந்த சோழர்கள் எல்லாம் வந்து அவ்வளவு உயரமா இருக்கமையும் குதிரைகளுடைய குழம்பு ஒளி அந்த சமுதிரிக்கு அந்த பாடல் தான் அதெல்லாம் அப்படியே தத்ரூபமா நேர நம்ம இப்ப அந்த கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற அந்த சவுண்ட் எல்லாம் போட்டுட்டு பார்த்தா இப்ப நேர நம்ம போர் பாக்குற மாதிரியே அந்த அனுபவத்தை கொடுத்துடுறோம். அங்கெல்லாம் எக்கையில எல்லாம் வெள்ளம் நிறைய இறந்து கிடக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க மேலக்கோட்டையிலயும் எங்க திருத்தாயார் போயிருப்பாங்க. 10 நாள் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே போய் இருந்து அடந்தியா 32 அடி கல் அடந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் சன்னிதிக்கும் எத்திராஜர் சன்னிதிக்கும் நடுவுல ஒரு தூணை வந்து கட்ட விரலும் ஒரு பெருமாள் இருப்பாரு. மிளகாய் விடுவார செய்தியான பரமபதம் போல கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நைட்டு புறப்படலாம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த படியை திறப்ப துவஜஸ்தம்பத்துக்கு கீழே பக்கத்துல இருக்கிற ஒரு படியில இறங்குவாரு ஒரு படியில ஏறுவாரு. அந்த மாதிரி ரொம்ப பக்கத்துல இருந்து நிறைய அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன் சாமி. ரொம்ப மலரும் நினைவுகளா இருந்தேன். மட்டும்தான் போய் திருவடியே பிடிச்சு சேவிக்க முடியும். வேற எங்க போனாலும் அந்த ஒரு இது கிடைக்காதுல்ல. அதே மாதிரி எங்க மதுரைல சொல்லுவாங்க, வைகுண்டம் போனா பெருமாள் கேட்பாராம்,
நீ திருநாராயணபுரம் போயிட்டு தான் இங்க வந்திருக்கியான்னு கேட்பாராம். அப்படி இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அடியேத்துக்கு. அடியேன் சுவாமி நான் திருநாராயணபுரம் மட்டும்தான் போல, மேலக்கோட்டை மட்டும்தான் போல. இப்ப நான் வேல்குடி சுவாமி யாத்திரையில தான் எல்லாமே போறது சுவாமி. ஆனா நாங்க பாகவதாலா தான் நாங்க போய் இது வரைக்கும் தங்கியிருக்கோம். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த யாத்திரையில தான் எங்க தங்கச்சி எல்லாம் பாகவதா கிடையாது, அவ கூட தங்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இப்பதான் தெரியுது. மேல்கோட்டைக்கு போயிருந்தோம் சுவாமி. நீங்க இப்ப சொன்னதெல்லாம் வந்து நாங்க போய் பார்த்தோம், எல்லாம் கேட்டோம். நீங்க இப்ப இதை சொல்லவே ரொம்ப அது ஒரு அனுபவமா இருந்தது. ஒரு 8 நாள் அங்க தங்கி இருந்தோம் சுவாமி. நாங்க இப்போ எல்லாருமே பாகவதர்கள் தான். 4000 திவ்ய பிரபந்தம் வந்து 7 நாளும் சேவிச்சோம். அப்புறம் பக்கத்துல இருக்க கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க ஒரு பாகவதர் அம்மா அந்த இடத்துல இருந்து. அதெல்லாம் நாங்க போயிட்டு தீர்த்தம்லாம் எடுத்துக்கிட்டு கல்யாணி புஷ்கரணி அப்புறமா வந்து மேல வந்து நரசிம்மர் கோயில் எல்லாமே போயிட்டு வந்தோம் சுவாமி. எல்லாரும் பாகவதர்கள் தான். அதனால ரொம்ப ஒரே சந்தோஷமா இருந்தது சுவாமி. இந்த முறை தான் நாங்க வந்து 200 பாகவதர்கள் எல்லாருமே இருந்து சேவிச்சோம் சுவாமி. சுவாமி ஐயனும் அங்க போயிருந்தேங்க சுவாமி மேல்கோட்டைக்கு. நீங்க சொல்ல சொல்ல அது எல்லாமே ரீகால் ஆயிருந்ததுங்க சுவாமி. எல்லாம் அந்த அஸ்த தீர்த்தங்கள், அப்புறம் மிதிலா சால கிராமம், அம்மா சொன்ன மாதிரி அந்த சின் கட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ராமர் சன்னதிங்க சுவாமி. அப்புறம் பூவராக சுவாமிக்கு வந்து கல்லல்லின்னு சொல்லிட்டு அங்க வந்து பூவராக சுவாமி சன்னதி. மிதிலா சால கிராமம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சுவாமி. அது ராமானுஜரோட திருவடி மட்டும்தான் அங்க அந்த சன்னதி. அவரோட ஸ்ரீபாத தீர்த்தம் தான் தீர்த்தமே அங்க, அந்த கிணறு தான் ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. சரிங்க சாமி. ரொம்ப நீங்க சொல்ல சொல்ல அந்த இதெல்லாம் அப்படியே நமக்கு அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுங்க சாமி. 250-300 பேரு 4000 சேவிச்சங்க சாமி அங்க. ஆச்சாரியார் எல்லாமே கிடைச்சது அங்க. அடியன் சொன்னேன். ராமானுஜாய நமக. சுவாமி அவங்க ஷேர் பண்ணாங்க சுவாமி. நான் இது வரைக்கும் அங்கெல்லாம் போனதில்லை. ஆனா நீங்க சொல்றப்போ மேல்கோட்டை போகல, குருஷேத்திரம் போகல, பண்டரிபுரம் போனதில்லை. ஆனா அங்க போனா எப்படி இருக்கும்னு ஒரு ஃபீல் வந்தது சுவாமி. நீங்க சொல்றப்போ அது அது அப்படி ஃபீல் ஆச்சு. ஓ இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு 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 சந்தோஷமான ஃபீல் வந்தது. ஸோ அதுக்காக வந்து திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியே யாரும் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு நான் வியாழக்கிழமை பேர் எடுத்துக்கிறேன். நீங்க பேர் கொடுங்க. பேர் கொடுத்தவங்க மத்தியம் எடுத்துக்கணும். ஏன்னா ஓட்டு அத்தனை பேர் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வரவே இல்லை. அது பேர் அளவுக்கு இருந்த ஒரு பிரயோஜனமே இல்லைம்மா. அதனால நம்ம பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். அதனால நான் பண்றதுக்கு ஆரம்பிச்சதுல பேர் எடுத்துக்கிறேன். இப்ப பேர் எடுத்துக்கல. யாரெல்லாம் ஒரு வாரம் ஃபாலோ பண்றீங்களா வியாழக்கிழமை பேர் கொடுங்க. அவங்க மத்தியம் நோட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க. அடுத்தது 26 இருந்தாதானே சாமி ஒரு பாயிண்ட். இதுல பெரும்பாலும் பண்ண முடியும். மேக்சிமம் வந்து இருக்கு, இருந்தாலும் ஒரு சிலது இல்லைன்னா அப்புறம் என்ன வீட்டுல இருக்க கஷ்டமா இருக்கும். அது ஒண்ணுதான் இருக்கும். அது மாத்திரம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். பகவத் தியானம் பண்றது, ஆச்சாரிய தியானம் பண்றது எல்லாம் பண்ண முடியும். ஆமா அப்படியே வர ராமாயண காலட்சேபம் தூங்குறப்ப பெருமாள் தியானம் பண்ணி தூங்க. அதுல இருந்து ஆரம்பிங்க. ஒரு வாரம் பார்க்கலாம். அப்புறம் அடுத்தது போகலாம்.
பூர்த்தி பண்ணிக்கலாமா? ஆடியா வித்யாலட்சுமிமா அருணாமா க்ளோஸ் பண்றோமா? க்ளோஸ் சரி.